அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் சித்திர பௌர்ணமி கிரிவலம் எப்படி செல்ல வேண்டும், செல்வதற்கான ஏற்ற நேரம் என்ன என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா தென்னாட்டுடைய சிவனை போற்று, எந்நாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறோம். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கிரிவலம் செல்வது விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க. கடந்த சில மாதங்களாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே போல் ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கிறாங்க. இதில் கார்த்திகை மாத பௌர்ணமி மற்றும் சித்ரா பௌர்ணமி ஆகிய 2 பௌர்ணமிகளும் மிகவும் விசேஷமான நாட்களாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி கிரிவலம் வருவாங்கன்னு சொல்லலாங்க. சமீப காலமாக பார்த்திங்கன்னா எல்லா நாட்களிலுமே பக்தர்கள் கிரிவலம் வராங்கன்னு சொல்லப்படுதுங்க. எனவே பக்தர்கள் பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகர்ந்த நேரம் எது என்பதை குறித்து திருவண்ணாமலை கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்குன்னு சொல்லலாங்க. சித்ரா பௌர்ணமிக்கு எப்பொழுது கிரிவலம் செல்ல வேண்டும், உகர்ந்த நேரம் என்ன, எப்பொழுது கிரிவலம் செல்லலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. சித்ரா பௌர்ணமி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மே 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளாக வருதுன்னு சொல்லலாங்க. ஞாயிறு தொடங்கி திங்கட்கிழமை வரைக்குமே பௌர்ணமி தேதி இருக்குதுன்னு சொல்லலாங்க. அனைத்து ஆலயங்கள்லையுமே திங்கட்கிழமை நாளில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு விசேஷ பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடக்குன்னு சொல்லப்படுதுங்க. ஆனால் கிரிவலம் செல்ல பௌர்ணமி தேதி தொடங்கும் நேரத்தை தான் பார்க்க வேணும். பௌர்ணமி கிரிவலம் செல்ல தொடங்கக்கூடிய நேரம் மே 11ஆம் தேதி இரவு 8:47 மணிக்கு தொடங்கி பௌர்ணமி கிரிவலம் முடிக்கக்கூடிய நேரம் மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10:43 மணிக்கு முடிக்கலான்னு சொல்லலாங்க. பௌர்ணமி கிரிவலம் என்றாலே இரவு நேரத்தில் பௌர்ணமி நிலவின் வெளிச்சத்தில் கிரிவலம் செல்வது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க. ஞாயிறு இரவு முழுவதும் பௌர்ணமி நீடிக்கிறதுன்னு சொல்லலாங்க. எனவே ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி முதல் திங்கட்கிழமை விடியக்காலை சூரிய உதயம் வரை கிரிவலம் செல்வதற்கு மிகவும் உகந்த நேரமாகவும் சொல்லலாங்க. வழக்கத்தை விட இந்த நாளில் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. அதே போல் திருவண்ணாமலையில் மலையே சிவனாக வழிபடப்படுவதால் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறத்தில் உள்ள அண்ணாமலையார் மலை என்றும் பக்தர்களால் அழைக்கப்படுதுங்க. மலையை சுற்றியுள்ள 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வராங்கன்னு சொல்லலாங்க. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை முத்தி தலமாகவும் அழைக்கப்படுதுங்க. இங்கு மலையை வலம் வந்து வழிபடக்கூடிய வழக்கம் இருந்து வருதுன்னு சொல்லலாங்க. கிரிவலம் வந்து வழிபட்டால் பாவங்கள் தீரும், முக்தி கிடைக்கும் என்று பக்தர்களால் நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபட்டால் சிவனின் அருள் மட்டும் இல்லாமல் சித்தர்கள் மற்றும் தேவர்கள் அனைவருடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்குன்னு சொல்லலாங்க. அண்ட சராசரங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் பஞ்சபூதங்களின் வடிவத்தில் அருள் செய்யக்கூடிய திருத்தலங்களில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலைன்னு சொல்லலாங்க. தமிழகத்தில் உள்ள முத்தி தலங்களின் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுவது திருவண்ணாமலையாகுங்க. நினைத்தாலே முத்தி தரக்கூடிய தலமாகவும் திருவண்ணாமலை சொல்லப்படுதுங்க. இங்கு சிவனே மலையாக காட்சி தருவதாகவும் ஒரு ஐதீகமே இருக்குதுங்க. அதனால் அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்புறம் உள்ள மலையை வலம் வந்து வழிபடுவது இந்த தலத்திற்கே உரிய தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க. மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது மிக முக்கியமான மற்றும் மிகவும் உயர்வான வழிபாடாகவும் சொல்லப்படுதுங்க. கிரி என்றால் மலை என்றும் வலம் என்றால் சுற்றுதல் என்றும் பொருளாகுமா. திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களுமே கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க. அதுலேயும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லலாங்க.
அதே போல் பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதை வழக்கமாகவும் வைத்திருக்கிறாங்க. பௌர்ணமியில் சந்திரனுடைய ஆற்றல் அதிகரித்து இருக்கும் என்பதால் அந்த நாளிலேயே சித்தர்களும் தேவர்களும் கிரிவலம் வருவாங்கன்னு சொல்லப்படுதுங்க. அதனால தான் பௌர்ணமி கிரிவலம் மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லலாங்க. இதை தவிர அமாவாசை, பிரதோஷம், மாத பிறப்பு, மாத சிவராத்திரி ஆகிய நாட்களில் அதிகமானங்க கிரிவலம் வருவதைவே வழக்கமாக வைத்திருக்கிறாங்க. இதை தவிர ஒவ்வொரு கிழமையில், நேரத்தில், திதியில், நட்சத்திரத்தில் கிரிவலம் வருவதற்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலையில் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்னாடி முதல்ல பூத நாராயண வணங்க வேணுங்க. அவரது அனுமதி கிடைத்த பிறகு தான் இரட்டை விநாயகர், அண்ணாமலை, உண்ணாமுலை அம்மனை தரிசனம் செய்த பிறகு கிரிவலத்தை தொடங்க வேணுமா. அதே போல் கிரிவலத்தை தொடங்கக்கூடியவங்க கோவிலின் கிழக்கு கோபுரம் முன்பு நின்று கிரிவலத்தை தொடங்க வேணுங்க. மீண்டும் அதே இடத்துல கிரிவலத்தை நிறைவு செய்து கொள்ள வேணுங்க. கிரிவலம் போகும்போது ஓம் நமச்சிவாயா என்று பஞ்சாஷ்ட மந்திரத்தை சொன்னபடியே கிரிவலம் வருவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நிதானமாக பூமி அதிராத வகையில் அமைதியான முறையில் கிரிவலம் வருவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது மனிதர்கள் மலையின் இடதுபுறமாகத்தான் நடந்து வர வேணுமா. தேவர்கள், சித்தர்கள், ரிஷிகள் வலதுபுறமாக நடந்து கிரிவலம் வருவாங்கன்னு சொல்லப்படுதுங்க. கிரிவலத்தை நிறைவு செய்த பிறகு மீண்டும் அண்ணாமலையார், உண்ணாமுலை அம்மனை சென்று தரிசனம் செய்ய வேண்டும்னு சொல்கிறாங்க. இப்படி திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து புண்ணியங்கள் அதிகரிக்கணும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அருணாச்சலேஸ்வரரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க. பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதால் மனதிற்கு ஒரு அமைதி, நிம்மதி கிடைக்கணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்தி நிலை கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க. கிரிவலம் செல்வதால் நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகுமா. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்படுன்னு சொல்லலாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. கிரிவலம் வருவதால் நினைவாற்றல் அதிகரிக்குமா. மனக்குழப்பங்கள் தீர்ந்து நல்ல தெளிவு கிடைக்குன்னு சொல்லலாங்க. திருவண்ணாமலை என்றதுமே நம்முடைய நினைவுக்கு வருவது கிரிவல வழிபாடுன்னு சொல்லலாங்க. எத்தனையோ கோவில்களில் மலைவலம் வழிபடக்கூடிய முறை இருந்தாலும் கூட திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் மட்டுமே மகத்தான பலனும் முத்தியும் கிடைக்குன்னு நம்பப்படுதுங்க. திருவண்ணாமலையில் மட்டுமே சிவனே மலையாக அமர்ந்து காட்சி தருவதால் மலையே வலம் வணங்குவது சிவனே வலம் வணங்குவதற்கு சமமாகவும் சொல்லப்படுதுங்க. கிரிவலம் செல்வதால் பாவ வினைகள் குறைந்து புண்ணியம் அதிகரிக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதற்கு அனைத்து கிழமைகள், அனைத்து திதிகளிலும் எல்லா நேரத்திலும் கிரிவலம் செல்லலாம் என்றாலும் கூட எந்த கிழமையில் எந்த சமயத்தில் கிரிவலம் சென்றால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் கிரிவலம் போனோம்னா சிவலோக பதவி கிடைக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்து வந்த தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுன்னு சொல்லப்படுதுங்க. திங்கக்கிழமை நாளில் கிரிவலம் போவீங்கன்னா பாவ கணக்கு குறைந்து புண்ணிய கணக்கு அதிகரிக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை நாளில் கிரிவலம் போனோம்னா கடன் பிரச்சனைகள் தீர்ந்து வறுமை நிலை நீங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சகல சம்பத்துகளும் தேடி வரும்னு சொல்லப்படுதுங்க. இதுவரை இருந்து வந்த கர்ம வினைகள் அனைத்துமே நீங்குமா. என்ன நினைத்து கிரிவலம் போகிறோமோ அந்த காரியம் உடனே கைகூடுன்னு சொல்லலாங்க. அதே போல் புதன்கிழமை நாளில் கிரிவலம் போனோம்னா கலைகளின் நல்ல வளர்ச்சி கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் மோட்சம் கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க. அதாவது முத்தி நிலை கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க. வியாழக்கிழமை நாளில் கிரிவலம் போனோம்னா குருவோடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஞான சித்தி ஏற்படுன்னு சொல்லலாங்க. இந்த ஜென்மம் மட்டும் இல்லாமல் பல ஜென்ம குருமாக்கருடைய ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் கிரிவலம் போனோம்னா செல்வ நலன்கள் அதிகரிக்குமா. வைகுண்ட பதவி கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் சனிக்கிழமை நாளில் கிரிவலம் போவதால் பிறவி பிணை அனைத்துமே தீர்ந்து வியாபாரத்தில் உச்சநிலை ஏற்படணும் சொல்லப்படுதுங்க. நவகிரக தோஷங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கணும் சொல்லலாங்க.
அனைத்து நலன்களையும் தரக்கூடியது பௌர்ணமி கிரிவல வழிபாடுன்னு சொல்லலாங்க. வாழ்நாளில் ஒரு முறையாவது கிரிவலம் செல்ல வேண்டும். இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.